ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு பக்கெட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலான்ட்டு ஐடியாவில் இன்றைக்கி வந்துருக்குறோம். தோட்டத்துக்கு வந்துருக்குறோம். வாங்க, ஒரு கோழி. ஸோ ஒரு கோழி ரெடியாக இருக்குது. இந்த கோழியை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஒரு பக்கெட் சிக்கன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து அறுத்துக்கலாம். வச்சு இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரிக்கு அறுத்துருவோம். ஃபுல்லாக நல்லா அந்த எலும்பு போகிற வரைக்கும் அறுத்துடணும். அப்புறம் தான் மசாலா வந்து நல்லா ஃபிட் ஆகுது. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலா வந்து செமையாக உள்ளே வந்து போன் வரைக்கும் போகுது. ஸோ அதனால் இல்லை திரும்பி இருக்கா வந்து எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து கழுவிடலாம். ஜூபர். இப்போ மிளகாய்த்தூள், பியூர் மிளகாய்த்தூள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. அடுத்து கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள். இது சீரகத்தூள். தேவையான அளவு உப்பு. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு அரைப்பழம். இந்த மாதிரி ஒரு அரைப்பழத்தில் இந்த கொட்டையெல்லாம் கிட்ட எடுத்துருங்க. இந்த கொட்டை வந்து கசக்கு. கொஞ்சம் பெப்பர். அப்புறம் நம்ம வந்து எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இப்போவே வந்து தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா இதை வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கோழி எடுத்து ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து மசாலா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை அப்படியே நல்லா பார்த்திங்கன்னா எங்கேயும் கேப் இல்லாமல் நல்லா இருக்குது. இந்த ஃபுல்லாக உள்ளே எல்லாம் ஃபுல்லாக போட்டோம்னா அந்த மசாலா நல்லா பிடிச்சிக்கு. ஒரு 1 hour மினிமம் ஒரு மேரினேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த மசாலா நல்லா இறங்கிடு. அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து சுட்டு சாப்பிட்ருவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இது நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆயில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். ஸோ உலகத்துலேயே 2 ஆயில் வந்து பெஸ்ட்டு பாய்ங்க. ஒன்று ஆலிவ், இன்னொன்று வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ அதனால் நம்மளும் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்கோம். டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல்லாக மசாலா வந்து ஹோம்மேடு மசாலா எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு 1 hour வந்து இதை வந்து நல்லா மேரினேட் ஆகிட்டு ஸோ மூடி வச்சுருவோம். 1 hourக்கு அப்புறம் ட்ரிம்மில் போட்டு சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குன்னு நம்பிக்கையாக இருக்குது. வாங்க பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி அடிச்சுட்டு வாழை இலையில் அதை வந்து கீழே போட்டுடலாம். அப்படி போட்டோம்னா கீழே போட்டோம்னா சிக்கன் வந்து கீழே முட்டாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா வந்து மேரினேட் ஆகிருக்கு. செமையாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ கொத்தமல்லி,
கருவேப்பில் புதினா இதை வந்து நம்ம உள்ளே வந்துடலாம், உள்ளே வச்சிடலாம். அப்படி கிழிச்சு அதேமாதிரி கருவேப்பில் என்ன பண்ணலான்னா சிக்கனை எடுத்துட்டு அதோட அடியில் இது இப்படி உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம். புதினா கருவேப்பில் இப்போ கோழி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்முக்கு அளவாக ஈக்குவலாக பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அளவு பார்த்துட்டு அடிச்சிடுங்க. ஹைட் அந்தளவுக்கு போட்டு இது அப்படியே உள்ளே வச்சுட்டு அவ்வளோதான். இதை அப்படியே மடிச்சிடலாம். ஸோ கைதட்டு வந்து இது ரெண்டையும் கட்டி வச்சுருவோம். கட்டி வச்சு ட்ரம்மை மேலே போட்டுடலாம். ஸோ போட்டு நம்ம தீயை பற்ற வச்சோம்னா ஓரளவுக்கு நல்லா வந்துடும். இந்த காலை ரெண்டையும் இப்படி போட்டு நல்லா கட்டி விட்டுடலாம். அதனால் உங்களுக்கு வந்து எங்கேயும் முட்டாது. முட்லினா கறி கருகாமல் இருக்குது. அதே மாதிரிக்கு இந்த கையை ரெண்டையும் கட்டி விட்டுருவோம். போட்டு முடி வச்சுருவோம். அவ்வளோதான். ஸோ பற்ற வச்சிடலாம். நாங்கள் அடுப்பு போய் பற்ற வைப்போம். சூடாக வச்சு ஸ்டார்டிங்கில் ஓகே மச்சான். என்ன மச்சான் இதுலேயே டின் இப்படி வந்து வச்சு லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. மச்சான் எப்படி டீ எடுங்க. அது சுட்டு போட போகுது பார்த்து. எப்படி இருக்குன்னு தெரியலையே. அண்டவா வாவ், செம செம செம, அருமையோ அருமை, பக்காவாக இருக்குமாப்ல. செம்மையாயிடுச்சுங்க வாங்க. அடடா அருமை. வாழை இலையும் கூட சுற்றிலும் கறி. அது நல்ல வேலை வாழை இலை போடுங்க. அந்த காலெல்லாம் பயங்கரம் வந்துருச்சு. அன்பாக்சிங் பண்ண போகிறேன். சிக்கன் அன்பாக்சிங். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழையில, வெங்காயம், தக்காளி, நம்ம வீட்டிலே செஞ்ச மைனூஸ் செமையாக இருக்குது. கார்லிக் மைனூஸ் அண்ட் லெமன். சும்மா பூ மாதிரி வந்துருக்கு. நீங்கள் வாங்க, செமையாக வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தந்தூரி ரெடி, பக்கெட் சிக்கன் ரெடி. ஸோ பயந்துகிட்டே இருந்தது ரொம்ப கறியிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரம் வெந்திருக்கு. சும்மா அந்த லெக்கு பாருங்க. அடாடாடா, தொட்டாலே செமையாக இருக்குது. சூப்பராக. ஆமாம், அருமை அருமை அருமை. அடாடாடா, செமையாக வந்துருச்சு. இந்த மாதிரி மைனஸில் தொட்டு
ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. லைட்டில் லெமனா அது மாதிரி அப்படி புழிஞ்சு விட்டுட்டு அது லைட்டாக அப்படி பிச்சு அதில் அப்படியே ஒரு ஆனியன் ஒன்று வச்சு அதை அப்படியே லைட்டாக மைனஸில் தொட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தந்தூரியோட அருமையாக இருக்குது. நல்லா அந்த மசாலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, பெப்பரு நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. இந்த உள்ளே வச்சுருந்த கருவேப்பில் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து சிக்கனில் வந்து பயங்கரமாக இறங்கியிருக்குது. ஸோ செம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தொட்டாலே அப்படி பூ மாதிரி வருது, செமையாக வருது. அங்கே வேறு அப்பா செமையாக விட்டு வருது. அப்படி எடுத்து ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. அது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த காலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்தால் ஃபுல்லாக போனெலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. எந்த இடத்துல எதுவும் இல்லை. ஸோ அந்த மசாலா வந்து செம்மையாக இருக்குது. கடையில் வாங்குகிற தந்தூரி விட இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்யுங்க, சூப்பராக இருக்குது. ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, சிக்கன் வந்து கறியிரு. ஸோ அளவாக வச்சிங்கன்னா ஒரு 5 to 10 minutes மட்டும்தான் இது பண்ணணும், எரிக்கணும். அதுக்கப்புறம் எரிக்கக்கூடாது. ஸோ ஓவராலாக ஒரு அருமையான சூப்பரான சிக்கன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்பியும் சந்திப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ பெரியோர், இளையோர், அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.